சித்தர்களும் சேவல்களை தங்கள் வழித்தோன்றல்கள் சீடர்களுக்கு முறையே சென்றடைய அனைத்தையும் பட்சிகளுக்கான சாஸ்திரங்கள் ஆருடங்கள் என்று எழுத்து வழி பதிவுகளாக்கினர். தொடக்க காலத்தில் வீரம் நிலைநாட்ட, புகழ் நிலைநிறுத்த, பொழுதுபோக்கினை மையப்படுத்தியன திரளான மக்கள் சேவல் சண்டை, கிடாச்சண்டை, ஜல்லிக்கட்டு போன்ற விளையாட்டுகளில் ஈடுபட்டனர். தமிழ் இலக்கிய பரப்பிலும் இது பற்றிய பாடல்கள் இயற்றப்பட்டுள்ளன. 13ஆம் நூற்றாண்டில் சோழர் காலத்தில் வாழ்ந்த அண்ணன்மார் என்று போற்றப்படும் குறுநில மன்னர்களும் சேவல் சண்டை விட்டதாக ஓலைச்சுவடி குறிப்புகள் தெரிவிக்கின்றன. பின்னர் தொடர்ந்த மன்னர்கள் காலத்திலும் சேவல் சண்டை பிரதானமான இடத்தை தக்க வைத்திருக்கிறது. ஆரம்ப நிலையில் சேவல்களின் கால்களில் உள்ள கூரான நகங்களை ஆயுதங்களாக்கினர். இந்த முறையில் சேவல்கள் அதிக நேரம் சண்டையிட்டதுடன் அசதியையும் பொறுமையின்மையையும் கொடுத்தன. அதிகூர் உலோக கத்திகள் புழக்கத்திற்கு வரும் முன் திண்ணமான வளம் பொருந்திய மூங்கில் தூரின் தப்பையை கூறாக வடித்தும், வனாந்தரங்களில் பாறை குன்றுகளில் முளைத்து கிடந்த கூரான முனை கொண்ட அனைத்தும் சேவல் சண்டையில் வெகு விரைவாக முடிவுகளை நிர்ணயம் செய்ய சேவல்களின் கால்களில் கட்டப்பட்டு புழக்கத்தில் கொண்டு வரப்பட்டன. ஆனால் முட்கள் விரைவாக உடைந்து போயின. காலம் உருண்டோடியது. கன நேரத்தில் முட்டி மோதும் முக்கிர பட்சிகளை சபமாக பீத்தெறிந்து வெற்றி மிதப்பில் அலைய உலோக கத்திகள் புழக்கத்திற்கு வந்தன. நூற்றாண்டுகளாக பழமையில் சுழன்ற சேவல் சண்டை புதுமெருகுடன் போதையேற்றியது. இருப்பினும் மனிதனுக்கு போதை போதுமானதாயில்லை. தன் ஆலோசனையின் முதல் காரியமாக கத்திகளில் விஷம் ஏற்றி அதனையே அனைத்து கத்திகளுக்கும் பொதுவான முறைமையாக்கினான். சேவல் சண்டை கோபமும் கொலையுமென, உதிரமும் சகதியுமென, மண்ணும் சதை பிண்டங்களும் என மாறியது. சண்டைத்தனம் மிளிர்ந்த சேவல்கள் கூட விஷக்கத்தியின் நுண்முனைப்பட்டதும் உயிரிழக்க நேர்ந்தது. அது பெரும்பாலும் மனிதர்களின் சண்டை சச்சரவில் முடிந்ததாலும், இறந்த சேவல்கள் உண்ணுவதற்கு தகுதியற்று போனதாலும் மீண்டும் விஷக்கத்தியற்ற போட்டிகள் மறுஜென்மம் எடுத்தன. அரசு உயிர்வதையை கருத்தில் கொண்டும் சேவல் சண்டை சூதாட்டமாக மாறுவதை தடுக்கும் விதமாகவும் சேவல் சண்டைக்கு தடை என்று எழுத்து அளவிலான உத்தரவை பிறப்பித்தது. சேவல் சண்டை பிரியர்கள் மறைமுகமாக சேவல்களை போட்டியிட வைத்தனர். சேவலாளிகளை தங்கள் பால் ஈர்க்கும் பொருட்டு சிறிய அளவில் பொருள் வைத்து பணமாக வைத்து விளையாடும் பந்தய முறையை கைக்கொள்ள அனைவரும் சேவல்கள் மேல் பணம் வைத்து பந்தயமாடினார்கள். அதே வழமையான முறைப்பாடுகளுடன் இன்றும் சேவல் சண்டை நடந்து கொண்டுதான் இருக்கிறது.